ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தாங்க செய்யப்போம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லா ஐட்டம் வந்து வெளிலேருந்து வச்சாச்சு. இப்போ நம்ம 1 கிலோ சேர்த்துனா சின்ன அடுப்பு செய்யணும். அதனால் வெளியே வந்து பெரிய அடுப்பு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குண்டான வச்சுக்கலாம். சாமியெல்லாம் கும்பிட்ற பிரியாணி நல்லபடியாக நல்லா வரும்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் ஒரு 5-10 கிராம் சொல்லுவாங்க. 1 கிலோக்கு 10 கிராம் போட்டு அப்படிலாம் கலந்து ஒரு 4 கிராம் வெங்காயம், 1 கிலோ அரிசிக்கு 4 கிராம் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பத்தலைங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நான் ஊற்றிக்கினேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் தாங்க நல்லா வதங்கினா பச்சை மிளகா 5-6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 கிராம், 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் 4 கிராம் வெங்காயம், 4 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிராம், சீனா பச்சை ஒரு கையெல்லாம் கழுவி போட்டுக்கலாம். கை வச்சு அதை போட்டு அரிசிக்கு நல்லா உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இதுக்குலாம் நான் மட்டனில் வந்து உப்பு கூட வேக வச்சுருக்காங்க, பார்த்து தாங்க போடணும். நிற்க முடியல, ஸ்கூல் போட்டு உக்காந்து எங்கள் பாப்பா சொல்லி நம்ம கொஞ்சமாக நிற்க முடியாமல் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வயசாகிடுச்சுன்னா நம்மளால் நிற்க முடியல. வேக வச்சு மட்டும் நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. கூட வந்து காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் போட மாட்டாங்க. பிரியாணி மசாலா இந்த மசாலாவே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க 200 கிராம் தயிர் பாக்கெட் ஊற்றிங்க. இந்த கப்புள் தாங்க நான் ஒரு அழகு அரிசித்தேன். 2 அழகு அரிசி போடுறதால 4 டம்ளர் அரிசி போட்டுக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டன் வேக தண்ணிக்கலாம். அதில் ஒரு கிண்ண எடுத்துக்கணும், ஊற்றிக்கணும். அதையும் சீரக சாம்பார் தாங்க நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி செய்யும்போது அந்த சீரக சாம்பார் போட்டு செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் அன்றைக்கி ரோட் மேலே மாங்காய் வச்சு வந்துச்சு. காயாக வாங்கினாங்க, பழுக்க வச்சோம். சரி, இப்போ பாப்பா கேட்டாங்க, 5 கொடுத்து பாப்பா கொஞ்சம் பீஸ் கொடுத்துட்டு மீதி நம்ம சாப்பிட முடியாது தான். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெஞ்சிச்சிங்க. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். கறி பீஸ் அடியில் தோசை கல் வச்சிடும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 3/4 பாதம் வெந்துருச்சு. இப்போ தான் நம்ம எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டைலில் ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா பூஞ்சி விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஊற்றி இப்போ டம்ப் போட்டுக்கலாம். மேலே ஒரு அம்மிக்கல் இருந்துச்சு, அரிசிக்கு மேலே வச்சாச்சு. அதை இப்போ 1/2 hour கழிச்சு நம்ம வந்து டம் பிரித்து பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ பிரியாணி அந்த லெவலில் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து சாமிக்கு போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வச்சுக்கோங்க, கொஞ்சம் மனசு கஷ்டமாக உப்பு கம்மியாக இருக்கும், காரம் கம்மியாக சொல்லிட்டு ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்தா வேறு லெவலுங்க பிரியாணி, அப்படியே தெருவே மணக்குது. இப்போ வந்து பிரியாணி முடிச்சுங்களா? வஞ்சர மீன் ஃப்ரை வஞ்சர மீன் ஃப்ரை நண்டு தொக்கு, அப்புறம் வந்து அவிச்ச முட்டை, ரசம், வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சடிக்கு, அப்புறம் வந்து நம்ம சொல்ல மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இப்போ இந்த நண்டு செஞ்சேன் பார்த்தீங்களா கிரேவி, இந்த கடாயில் போட்டு சாப்பிட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும். நான் வந்து இந்த கடாயில் போட்டு சாப்பிட போகிறேன். இதெல்லாம் இப்படி எடுத்து வச்சிடலாம். இந்த பிரியாணியும் சாப்பிட்டோட இந்த சட்டில் நம்ம பேசி சாப்பிட்டோம், செம்ம டேஸ்டாக இருக்கும். முழுசாக காமிப்பா.